ஒரு வாரத்துக்கு ஒருக்க இப்படி வெளில போகிறதே இந்த அளவுக்கு கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருக்குன்னா எலெக்ஷன் டைமில் டெய்லி போகும்போது அதை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரசிகர்கள் அந்த அளவுக்கு போய் முப்பாங்க இல்லையா? கட்டாயமாக அது நடக்கும். அதுதான் இன்றைக்கி பலருக்கும் ஒரு பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஏன்னா இன்றைக்கி கூலிக்கு தான் ஆள் பிடிச்சிட்டு வராங்க கூட்டங்களுக்கு. அப்போ எந்த பிரதிபலனும் இல்லாமல் வெயிலோ மழையோ நான் நிப்பண்டான்னு ஒரு கூட்டம் நிற்கிது இல்லை. இந்த கூட்டம் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த கூட்டத்தை விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. நான் பார்க்குற இந்த கூட்டம் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பெண்கள் எந்த அரசியல் கூட்டத்திலையும் இந்த மாதிரி பெண்களை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு ஜீன்ஸு டிஷர்ட்டோட அவங்க பாட்ட வராங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க. இது நீங்கள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் கூட்டங்களில் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ இந்த எழுச்சி இருக்குல்ல, இது கன்ஃபார்மாக ஓட்டாக மாறும். நான் எல்லார்ட்டையும் எங்கேயாவது ட்ராவல் வெளியூர் போனேன் அல்லது வெளியில் எங்கேயாவது ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தால் கூட ஒரு 18 ஏஜ் அந்த மாதிரி பசங்களை பார்த்தா ஏமா அந்த தேர்தலில் யாருக்குமா ஓட்டு போட போறீங்கன்னு நான் கேட்குறேன். எல்லாரும் சொல்கிற பதில் விஜயா தான் இருக்கு. அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியல. அவரை மேடையில் ஏற்றி பேச வச்சுட்டிங்கன்னா உங்கள் கட்சியினுடைய இதுவே காமெடியாக மாறி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய உழைப்பை வச்சுக்கணும், அவருக்கான மரியாதையை கொடுக்கணும், அவருக்கான பதவியை கொடுக்கணும். பேசாதீங்கன்னா சொல்லி மக்கள் முன்னாடி நீங்கள் கேலி பொருளாக மாறுறீங்க, ட்ரோல் மெட்டீரியலாக வந்துட்டீங்கல்ல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்காக கொடைக்கானல் போனார். இங்கேருந்து மதுரையில் ஏர்போர்ட் போய் அங்கேயே ஒரு ரசிகர்கள்லாம் ஏர்போர்ட்டை நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. விஜய் அவர்கள் நார்மலாக எந்த ஷூட்டிங் போவார், வீட்டிலேருந்து கிளம்புறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக வந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தான் திட்டமிட்டு தான் இது ரசிகர்கள் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாரா? ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு, பனையூர்லேருந்து ஒரு அரசியல் பண்ணுறாரு, இது வேலைக்கு ஆகாது, வெளியில் வரணும் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தோம். நான் உட்பட பேசியிருக்கேன். அப்போ நான் வெளியில் வர்றேன், மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். அதுக்கு காரணம் யாருன்னா நம்மை போன்ற விமர்சகர்கள் தான். அப்போ இதுவும் தப்பு அதுவும் தப்புன்னா அவர் என்ன தான் செய்வாருன்னு எனக்கு புரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நாகரிகமாக நடந்துங்க, பொது வழியில் நாகரிகமாக நடங்க, என்னை பின்தொடராதீங்க, ஏறி குதிக்காதீங்க, பைக்கில் விரட்டாதீங்க, மரத்தில் தூங்காதீங்க, எல்லாமே சொல்கிறாரு. அதே மாதிரி விமான நிலையமே கட்டுப்பாட்டை இழக்கிற அளவுக்கு ரசிகர்கள் குவிகிறாங்க. இப்போ அங்கேயும் போலீஸ் குறிப்பிட்ட அளவு வெளியில் நிறுத்துகிறாங்க. ஆனாலும் கண்ட்ரோலை மீறி ஓடும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் இவர் நினச்சிருந்தா அந்த கூட்டத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம். சரி சொல்லிட்டார், நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் வர தெரியணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து போகிறதுக்கு நார்மல் காரில் கூட போயிருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஓப்பன் வேனில் போகிற மாதிரி. ஸோ அவரே விரும்புகிறாரு ரசிகர்கள் இந்த மாதிரி வரதை தலைப்பு செய்தி ஆகணும், பேசு பொருள் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாரு அவர். இல்லை, கட்டாயமாக விரும்பி தானே ஆகணும். ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணுமோ அதை செய்கிறார். இப்போ துணை முதல்வர் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார், அவர் ரோட் ஷோ பண்ணுறாருல்ல. அப்போ அவர் பண்ணும்பொழுது இதுவும் சரிதானே. அப்போ நீங்கள் நான் பண்ணலை, இவர் தான் பண்ணுறாரு, இவரால் சட்டம் ஒழுங்கு கெடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ துணை முதல்வரே பண்ணும்பொழுது போய் இவரும் பண்ணுவார்ல. ஓகே. அப்போ அந்த மாதிரி பிரச்சனையாக தான் இது மாறுது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இவர் மக்களை சந்திக்கலைங்கிற நீண்டகால விமர்சனத்தை தகர்க்கும் பொருட்டு தான் அவர் வெளியில் வராரு. இது ஒன்றும் தவிர்க்க முடியாது. இன்னொன்று தேர்தல் நெருங்க வேறு வழி இல்லை, ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலையை தான் அவர் செய்கிறார். இப்போ ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்க இப்படி வெளில போகிறதே இந்த அளவுக்கு கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் இருக்குதுன்னா எலெக்ஷன் டைமில் டெய்லி போகும்போது அதை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரசிகர்கள் அந்த அளவுக்கு போய் முப்பாங்க இல்லையா? கட்டாயமாக அது நடக்கும். அதுதான் இன்றைக்கி பலருக்கும் ஒரு பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. ஏன்னா இன்றைக்கி கூலிக்கு தான் ஆள் பிடிச்சிட்டு வராங்க கூட்டங்களுக்கு. அப்போ எந்த பிரதிபலனும் இல்லாமல் வெயிலோ மழையோ நான் நிப்பண்டான்னு ஒரு கூட்டம் நிற்கிது இல்லை. இந்த கூட்டம் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த கூட்டத்தை விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதான் முக்கியம். அரசியல் படுத்துறீங்களோ இல்லையோ, நீங்கள் சரியாக இருக்கணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு கூட்டத்தையும் கொண்டு போய் எங்கேயும் அடகு வச்சுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு டெல்லியினுடைய பார்வை தமிழகத்தை ஒரு கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்காக நான் போய் இதை அடகு வச்சுட்டு போயிட்டேன்னா காலம் முழுக்க நீங்கள் மன்னிக்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. யாரும் நம்ப மாட்டாங்க இனிமேல். அதை தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு சரியான கொள்கையை இங்கே முன்னெடுத்து அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கணும். எதற்காகவும் நான் சமரசமாக மாட்டேன், என் மக்களை கொண்டு போய் அடகு வைக்க மாட்டேங்கிற ஒரு முடிவை அவர் எடுக்கணும். அப்போ தான் இந்த அன்பு நிலையானதாக இருக்கும்.
இப்போ விஜய்க்கு எதிராக பேசுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அஜித் வந்தா கூட இந்த அளவு கூட்டம் வரும், அஜித்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க இல்லையா? அதை எப்படி எடுத்துக்கிறது? கூட்டமா மாறும், அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லைங்க, எனக்கு தெரிந்து நான் பார்க்குற இந்த கூட்டம் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பெண்கள் வந்து எந்த அரசியல் கூட்டத்திலையும் இந்த மாதிரி பெண்களை நம்ம பார்த்ததே கிடையாது. ஓகே. ஒரு ஜீன்ஸு டிஷர்ட்டோட அவங்க பாட்ட வராங்க, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் கூட்டங்களில் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ இந்த எழுச்சி இருக்குல்ல, இது வந்து கன்ஃபார்மாக ஓட்டாக மாறும். ஓகே. நான் வந்து எல்லார்ட்டையும் எங்கேயாவது ட்ராவல் வெளியூர் போனேன் அல்லது வெளியில் எங்கேயாவது ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு ஒரு 18 ஏஜ் அந்த மாதிரி பசங்களை பார்த்தா, ஏமா அந்த தேர்தலில் யாருக்குமா ஓட்டு போட போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். எல்லாரும் சொல்கிற பதில் விஜயை தான் இருக்குது. அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியல. அவங்களும் ஓட்டு போடுவாங்க, வீட்லேயும் சொல்லுவாங்கல்ல நீங்களும் போடுங்க அப்படின்னு. வீட்டில் வேறு முடிவு கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ அரசியல் ரீதியாக பார்க்குறவங்க வீட்டில் அவங்க அப்பாவோ அண்ணனோ அவர் அரசியலாக பார்ப்பார். ஓகே. இப்போ இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, அவர் வராரு நான் ஓட்டு போடுவேன்றான். அதுதான் இவன் அறிவாக இருக்குது. ஆனால் ஓட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த வேல்யூவை விஜய் முதல்ல உணரணும். அப்போ அவர் வந்து ஒரு சரியான கொள்கையோட ஒரு சரியான திட்டத்தோட இங்கே வரணும். நானும் வந்து இவங்கள மாதிரி கிளாரிட்டி அவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது தெரியல. அது அவர் தொடர்ந்து அரசியல் பேசும்போது தான் அது நமக்கு தெரியும். அவரும் வந்து இப்போ எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறார். எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறார். அவர் உளப்பூர்வமாக பேச ஆரம்பிக்கும் போது தான் அவர் என்ன விஷனில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். யாரோ ஒரு எழுதி கொடுக்குறத படிக்கும் பொழுது அதில் நீங்கள் எப்படி இருந்தாலும் இது வேணும்னு சொல்லி தான் வாங்க போகிறாரு, அது வேறு. ஆனால் உள்ளத்திலிருந்து பேசுவது வேறு, மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறது வேறு. அப்போ நீங்கள் தொடர்ந்து 10 மீட்டிங் போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்கிறது வெளியில் வரும். அது ஒரு நல்ல விஷனாக இருக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அரசியலில் நிறைய வந்து ஊழல் இருக்குது, சுயநலம் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு மனிதனாக நான் இருப்பேங்கிற நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். மக்கள் நம்பிட்டாங்க, ஏற்கனவே ஒரு கூட்டம் உங்களை நம்புது. அந்த நம்பிக்கையை வீணாக்கிடக்கூடாது. அதுதான் நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னாலுமே அவருக்கு ஓரளவு தெரியாதனால கூட இருக்கவங்க கரெக்டாக அவளை வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? அது ஒரு வந்து புஷி ஆனந்த் வந்து அவருக்கும் பேச தெரியல, ஆதவர்ஜுனா வந்து ஃபுல்லாக பொய்யா பேசுறாரு அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல? இல்லை, இதெல்லாம் அவருக்கு காதுகளுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. புஷி ஆனந்தினுடைய பேச்செல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அவர் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கார். இல்லை அவர் வந்து இவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கி, அதாவது உருவாக்குனது விஜயா இருந்தால் கூட அந்த அமைப்பு கட்டமைச்சு அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை நம்ம அந்த பணியை வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. பேசுறது கூட ஈஸி, அது கஷ்டம். ஆமாம்மா. இன்னொன்று வந்து இப்போ அவர் ஒரு இதை தாண்டி குதிக்கிறாரு. அவர் வந்து நான் ஒரு பெரிய பொதுச் செயலாளருங்கிற திமுறோ மமதையோ அவர்கிட்ட இல்லை. அவர் சாதாரணமாக ஒரு தொண்டர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்கார். ஏறி குதிக்கிறாரு, ஓடுறாரு, பைக்கை தூக்கிட்டு போகிறாரு, அங்கே தொங்குறாரு, இங்கே கத்துறாரு. அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி, ஒரு பெரிய உழைப்பாளராக இருக்கார் அவர். அது வந்து சரியான விஷயம். ஆனால் அவரை மேடையில் ஏற்றி பேச வச்சுட்டிங்கன்னா உங்கள் கட்சியினுடைய இதுவே காமெடியாக மாறிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவருடைய உழைப்பை வச்சுக்கணும், அவருக்கான மரியாதையை கொடுக்கணும், அவருக்கான பதவியை கொடுக்கணும். பேசாதீங்கன்னா சொல்லி வைக்கணும். ஓகே. ஆனால் பேச வச்சுட்டு விஜய் உட்கார்றாருல, அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் வந்து பத்திரிகையாளர் பேசிதான் ஆகணும். ஒருவேளை விஜய் பேசிட்டாருன்னா இவரை பேச முடியாம இது பண்ண முடியுமா? விஜய் இல்லை, எல்லாத்தையும் விஜயே பேச முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்கள் கட்சியிலே இப்போ ராஜ்மோகன் மாதிரியான இருக்காங்கல்ல, அது மாதிரி இன்னொரு 10 பேரோ 20 பேரோ தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இவங்க தான் இதை செய்வாங்க, இவங்களுக்கு தான் இந்த பொறுப்பு. பொதுச் செயலாளருக்கான மரியாதையும் பதவியும் அப்படியே இருக்கும். அவர் எல்லாரும் மதிக்கணும், அதிகாரம் அவர் கையில் தான் இருக்கும். ஆனால் பேசக்கூடிய இடத்துல இவங்களை வைங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மக்கள் முன்னாடி நீங்கள் கேலி பொருளாக மாறுறீங்க, ட்ரோல் மெட்டீரியலாக வந்துட்டீங்கல்ல. அப்போ இவ்வளவு கூட்டமும் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீங்களே உடைச்சிடக்கூடாது இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பொறுத்து பார்க்கலாம் சார் விஜய் அரசியல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து தொடர்ந்து நிறைய அப்டேட்.